ஆஃப் பண்ணுறீங்களா? சாரிங்க. பரவாயில்ல விடுங்க, நான் வேற பாட்டு போடுறேன். சம் சாங்ஸ் ரொம்ப ட்ரிகர் ஆக்கிறதுல. நீங்கள் நீ கேட்டீங்கல்ல, ட்ராவல் பிடிக்கும்னு சொன்னீங்களே, ட்ராவல் விலாகிங்லாம் பண்ணலையா அப்படின்னு. ஐ ஆக்சுவலி டிட். ஒரு 1-2 வருஷம் ட்ராவல் பண்ணேன், நிறைய இடம் சுற்றினேன், ஜாலியாக தான் இருந்தது. பட் ஒரு வாட்டியும் வீட்டுக்கு வரும்போது ஐ வாஸ் டிப்ரெஸ்ட் அகேன். அப்போதான் புரிஞ்சுது, ட்ராவல் பிடிச்சலாம் நான் ட்ராவல் பண்ணல, என்னோட இந்த ரியாலிட்டியை எஸ்கேப் பண்ணுறதுக்கு தான் ட்ராவல் பண்ணிருந்திருக்கேன்னு. ஒரு பக்கம் பயங்கர ஹெக்டிக்கான வேலை, இன்னொரு பக்கம் கல்யாணம் பண்ணியே ஆகணுங்கிற ப்ரெஷர். வேலையை விட்டுட்டேன்னா வேற வேலை கிடைக்கலனா வீட்டில் கண்டிப்பாக கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்கன்னு பயந்துட்டேன். வேலையும் விட முடியாமல், வீட்லேயும் கன்வின்ஸ் பண்ண முடியாமல், அப்படியே ஒரு லூப்பில் மாட்டிக்கிட்டேன். அப்போதான் நமக்கு ஒன்று நடக்குமே, ஒரு பையன்கிட்ட இருந்து அட்டென்ஷன் வரும், அது லவ்னு ஏமாந்து ஹார்ட் பிரேக் ஆகி அடி வாங்கி ஐ வாஸ் அ மெஸ். இந்த சாங் அந்த ஃபேஸ்க்கு என்னை கூட்டிகிட்டு போயிடுச்சு. இட் வாஸ் கைண்ட் ஆஃப் ஆர்ட் சாங். சாரிங்க. இல்லை ஃபைன் தான். அப்போ ஒரு இயர்லி அப்ரைசல் வேற வந்தது. வருஷம் ஃபுல்லாக மாங்குன்னு வேலை பார்த்ததுக்கு ரொம்ப கம்மியான ரேட்டிங் கொடுத்துருந்தாங்க. சேலரி ஹைக்கும் இல்லைன்ட்டாங்க. எங்கேருந்து கோவம் வந்ததுன்னே தெரில. நேராக போய் அந்த வேலையை ரிசைன் பண்ணிட்டேன். அன்னைக்கு ஈவினிங்கே என்னோட அந்த அன்ஸ்டேபிளான ரிலேஷன்ஷிப்பையும் பிரேக்கப் பண்ணிட்டேன். அப்படியே வீட்டுக்கு போய் ரிபல் பண்ணி தனியாக வந்து வேற வேலை தேடி ப்ரொஃபஷ்னல் பர்சனல்னு செட்டில் ஆகிறதுக்கே 30 வயசு ஆயிடுச்சு. பட் பரவாயில்ல, இப்போ நான் பார்க்குற வேலை அப்பப்போ ஹெக்டிக்காக இருந்தாலும் எனக்கு பிடிச்சிருக்கு. ஒரு மாதிரி 20ஸ்ல இல்லாத ஒரு நிம்மதி இப்போ எனக்கு இருக்கு. சாரிங்க, நைட்டு ஏஆர் ரஹ்மான் ரொம்ப புலம்பிட்டேன்னு நினைக்கிறேன். ஏங்க நீங்கள் வேற கேட்கறதுக்கே இன்ஸ்பைரிங்காக இருக்குங்க. அதுவும் நீங்கள் கிவ் அப் பண்ணாமல் ஃபைட் பண்ணதெல்லாம் செம்ம கெத்து. வாங்கின அடி எனக்கு தானே தெரியும்.